ஹே கைஸ், ஸோ இதுதான் கோதியா செக் போஸ்ட். இந்த இடத்துக்கு எப்படி வருதுன்னு சொல்லிட்டு கூகுள் மேப்பில் சர்ச் பண்ணுங்கள். கோதியா ட்வின் ஃபால்ஸ்ன்னு அடிங்க, வந்துடலாம். இதில் மென்ஷன் பண்ணியிருக்க போட்ஸ் எல்லாம் எப்படியாச்சும் நீங்கள் பார்த்தலான்னு சொல்லிட்டு பைக்கை ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இங்கே வர்றதுக்கு பெர் பர்சன் 30 ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க செக் போஸ்ட்டில். பைக்கு 20 ருபீஸ், காரில் வரதா இருந்தால் 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. தென் வீடியோ கேமரா ஃபோட்டோகிராஃபிக்கெல்லாம் தனியாக சார்ஜ் பண்ணுவாங்க. இது ஒரு நல்ல பிளேஸ். கன்னியாகுமரியில் இருந்துட்டு ட்ரிவாண்டத்துலேருந்து ஒன் டே எஸ்கேப் ட்ரிப் வேணும்னா கோதியா ஒரு நல்ல பிளேஸ் வரலாம். நாங்கள் இந்த இடத்துக்கு 5 பேராக பிளான் பண்ணால் 3 பைக், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கசின்ஸாக வந்திருந்தோம். செக் போஸ்ட்லேருந்து ட்வின் ஃபால்ஸுக்கு போகிறதுக்காக 17 கிலோமீட்டர்ஸ் ஆகும். ரோடு எல்லாமே ரக்குடு ஆஃப் ரோட்ஸ் தான். நீங்கள் ஆஃப் ரோட் பைக்கில் வரதா இருந்தால் நல்லா சூப்பராக இருக்கும், என்ஜாய் பண்ணலாம். ஸோ இந்த போகிற வழிக்கு எப்படி ஒரு ½ hour ஆயிரும். இந்த லொக்கேஷன்ஸ் எலிஃபேண்ட் கிராசிங் நிறைய இருக்கும் போல், ஏன்னா இங்கே எல்லாமே எலக்ட்ரிக் ஃபென்ஸ் போட்டிருந்தாங்க, அதை நாங்கள் நோட் பண்ணுவோம். தென் இப்போ இந்த ஸ்பாட்டு தான் சூப்பரான ஸ்பாட் டு டேக் ஏ வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி. நீங்கள் அந்த மாதிரி சேவ் தி டேட் ஆர் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி ஏதாச்சும் ஒரு நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த அளவு ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா இந்த ஸ்பாட் வந்துட்டு பர்டிகுலராக இந்த ஸ்பாட் வந்துட்டு ஊட்டி மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா நான் நைட்டு ஊட்டி போயிருக்கனால எனக்கு அது தெரிஞ்சுது. பாருங்கள் அப்படியே ஸ்லைடாக செம்மையாக சூப்பரான வியூ இது. அண்ட் ரிமெம்பர் கைஸ், இந்த ஸ்பாட் விசிட் பண்ணுறதுக்கு நல்ல எப்போன்னு பார்த்தோம்னா ஜூலை டு செப்டம்பர் அண்ட் அன்டில் டிசம்பர் தான். ஏன்னா அந்த டைமில் எல்லாமே இந்த கிராஸ் எல்லாமே க்ரீனரியாக இருக்கும். அதர் டைம்ஸ் வந்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்கும். நானும் இன்றைக்கி எப்படியாச்சும் ஏதோ ஒரு அனிமல் ஸ்பாட் பண்ணலான்ட்டு அங்கேயும் இங்கேயும் சுற்றி பார்த்துட்டே வரேன். பட் அன்லக்கி ஃபார் த டே, இன்றைக்கி எதுவுமே ஸ்பாட் ஆகலை. ரோட்ஸ் நான் சொன்ன மாதிரி ரக்கட் ரோட்ஸ் தான். பட் த வியூ இஸ் ஒர்த். இந்த ஸ்பாட்டுக்கு நீங்கள் வரதா இருந்தாலும் ஃபேமிலியாக இருந்தாலும் வரலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் வரலாம். ஏன்னா இங்கே காட் செக் போஸ்ட்லேருந்து இந்த ட்வின் ஃபால்ஸ் வரைக்குமே காட்ஸ் இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு சேஃப்டியெல்லாம் கேரண்டி தான். இது ஒரு நல்ல ஸ்பாட் கைஸ், மிஸ் பண்ணிடாதீங்க. அதுவும் ரெய்னி சீசன்ஸில். ஆனால் இப்போ நாங்கள் வந்த சம்மர் டைம்னால வறட்சியாக கிடக்குது. இந்த பிரிட்ஜ் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வந்துட்டு குளிக்கிறதுக்கு ட்வின் ஃபால்ஸுக்கு அளவுக்கு ஈக்குவலான நல்ல ஸ்பாட். ஏன்னா இங்கே கிளியராக இருக்குது வாட்டர்ஸ் எல்லாமே. பட் ரெய்னி டைம்ஸில் இங்கே குளிக்க முடியாது, ஏன்னா வாட்டர் ஃப்ளோ ஹெவியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி டைமில் நீங்கள் வரதா இருந்துச்சுன்னா இங்கே எல்லாமே ஓரளவுக்கு ஃப்ளோயிங் வாட்டர் தான். ஆனால் தண்ணி கிறிஸ்டல் கிளியராக இருக்கும் கைஸ். நீங்கள் இங்கே வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை தண்ணி கம்மி. செக் போஸ்ட்டை சொல்லி தான் விட்டாங்க, இடையில எங்கேயும் நிப்பாட்டி ஆகுதுங்கன்ட்டு. பட் இந்த ஒரு ஸ்பாட்டை பார்த்துட்டு எப்படி கைஸ் நிறுத்தாமல் ஃபோட்டோ எடுக்காமல் போகிறது. அதனால் எங்களுக்கு வேறு வழி தெரியல. நாங்கள் நிறுத்திட்டோம், ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்தோம். சரியான வியூ. அண்ட் எகெயின் இந்த இடம் பார்க்கும்போது எனக்கு ஸ்டில் ஊட்டி ரிமெம்பரன்ஸ் தான். ஸோ ஃபால்ஸ் என்ட்ராகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஃபால்ஸ் இருக்கும். இது வந்துட்டு வெயிலாக இருக்கிறதுனால நாங்கள் இங்கே நிப்பாட்டல, ஏன்னா செம்ம ஹாட் அன்னைக்கு போன டே. பட் ஸ்டில் எ நைஸ் பிளேஸ் டு டேக் பாத். பைக் பார்க் பண்ணிட்டோம். பைக் பார்க் பண்ண இடத்துலேருந்து ஃபால்ஸுக்கு போகிறதுக்கு ஒரு 200 மீட்டர்
ஒரு 150 மீட்டர்ஸ் வாக் தான் இருக்கும். ஸோ நடந்தே போகலாம். இந்த இடத்துக்கு நீங்கள் வரும்போது இங்கே ஒரு லெஃப்ட் டர்ன் இருக்கும், அங்கே போயிடாதீங்க, யானை மிதிச்சிடும். ரைட் சைடு வாங்க. ஸோ இப்படி தான் போகணும். சொல்ல காரணம் என்னென்னா, அந்த அரிக்கொம்பன்கிற யானை வந்துட்டு அந்த சைடு தான் விட்டுருக்காங்க, களக்கட் முண்டத்துறை டைகர் ரிசர்வ். ஸோ இங்கே ஜஸ்ட் ஒரு 25 ஸ்ட்ரெயிட் டு த ஃபாரஸ்ட் கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கும், 25 கிலோமீட்டர்ஸ் ஃபாரஸ்ட் தான் இருக்கும், அதனால தான் அப்படி சொன்னேன். ஸோ யூ கைஸ் ஆர் வெல்கம் டு த ட்வின் ஃபால்ஸ். இதுதான் அந்த பிளேஸ். பட் நினச்ச அளவுக்கு தண்ணி கிடையாது. பட் ஓகே, இந்த சீசனுக்கு இது ஓகே தான் நான் சொல்லுவேன். அண்ட் ஆல்சோ எங்களோட ட்ரெக்கிங் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. நாங்கள் ஃபால்ஸ்லேருந்து கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்து வந்துட்டு இருந்தோம். ஜஸ்ட் வயலுகள்லாம் இருக்கிறனால அப்படியே ஒவ்வொரு ஸ்பாட்டாக பார்த்துட்டு இந்த இடம்லாம் குளிக்கிறதுக்கு ஒரு நல்ல இடம். கொஞ்சம் ஒரு அளவுக்கு டெப்த் இருந்துச்சு அண்ட் கிறிஸ்டல் கிளியராக ஃப்ளோயிங் வாட்டர். அது ஒன்றும் இல்லை, அவர் மீன் பிடிச்சிட்ருக்காரு. எஸ், ஸ்பாட் எப்படி இருக்குது. இந்த மாதிரி பிளேஸ் பார்த்தாலே மைண்ட் ரிலாக்ஸ் ஆகிரும். நைஸ். எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் எதுக்காக இங்கே வந்தோமோ அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதுதான் குளிக்க. எண்ட் ஆஃப் த வீடியோவுக்கு வந்துட்டோம். இந்த மாதிரி நம்ம ஊர்லேயே ஏகப்பட்ட ஸ்பாட் இருக்குது. இதெல்லாம் நம்ம சுற்றி பார்க்காம எக்ஸ்ப்ளோர் பண்ணாமல் நம்ம ஏன் வந்துட்டு நார்த் இந்தியா ஈஸ்ட் இந்தியான்னு போயிட்டுருக்குறோன்னு எனக்கு தெரியல. ஏன்னா 100 ஆஃப் பிளேசஸ் நம்ம சுற்றி இருக்கிறது. நான் இருக்கிற இடம் கன்னியாகுமரி அண்ட் கேரளா பார்டரில் இருக்கேன். ஸோ வியூ பாருங்கள், பிளேஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதை ஃபஸ்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். See you on next video.